தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் பண்ண ஸ்ட்ரைக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால இப்போ அவங்க ப்ரொடெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அந்த இஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சால்வ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ மெயினாக ரிசல்ட் எப்போ வரும் அதை தான் எதிர்பார்க்குறீங்க. அசைன்மெண்ட் அப்டேட்டு அண்டு சர்டிஃபிகேட் அப்டேட்டு. ஸோ அதெல்லாம் பொறுத்து பார்க்கும்போது ரிசல்ட் எப்போ வரும் அதுதான் மெயினாக ரொம்ப பேர் மோஸ்ட்லி எதிர்பார்க்குறீங்க. அதுக்கான ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா திரும்ப அகைன் பண்ணுறாங்களாம். ஸோ இந்த மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் சொல்லியிருக்காங்க. சொன்னது யார் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஹெட், ஒன் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஹெட் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை வந்து எனக்கு கொடுத்தாங்க. ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியாக தான் இருக்குது. ஒன்ஸ் வெப்சைட்டில் வந்து அவங்க அப்டேட் பண்ண வேண்டியது மட்டும் தான் பாக்கி. அதான் பெண்டிங் ஒர்க்கு. ஒன்ஸ் அந்த பெண்டிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்களாம். ஸோ அந்த அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா கிடைச்ச அப்டேட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்குள்ளே ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்துருக்கக்கூடிய அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. பிஏ பி லிட்ரேச்சர் தமிழ் அகாடமிக் கவுன்சிலிங் கிளாஸஸ் ஷெடியூல் அண்ட் லிங்க் அப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம டிஎன்ஓ அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஷோ ஆகுது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிஏ அண்ட் பி லிட்ரேச்சர் தமிழ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எந்த டேட்டில் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அகாடமிக் 2022க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான டேட்ஸ் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. எந்த சப்ஜெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அந்தந்த டேயில் பார்த்தீங்கன்னா மார்னிங் பேஜில் 2 செக்ஷனாக அண்டு ஆஃப்டர்நூன் செஷனில் 2 செக்ஷனாக அந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்த டேட்டு எந்த டைமிங்குள்ளே நீங்கள் வந்து இந்த கிளாஸ்லாம் ஆன்லைனில் அட்டன் பண்ணணும் அப்படின்ற டேட்டு டைம்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த டேட் டைமில் பார்த்தீங்கன்னா பிஏ தமிழ் படிக்கிறவங்க, பி லிட்ரேச்சர் தமிழ் படிக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் அதர் அகாடமிக் இயர் படிக்கிறவங்களுக்கும் பாருங்கள் ஜூலை 22, 23, 24 அந்த டேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கிளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கான சப்ஜெக்ட் கோடு பாருங்கள். பிடிஎம்என் 22னா அதுக்கான சப்ஜெக்ட் நேம் இப்போ இக்கால இலக்கியம், நன்னூல், எழுத்து சொல் நம்ம சப்ஜெக்ட் நேம்லாம் கொடுத்துருக்காங்க. யார் கிளாஸ் எடுக்க போகிறாங்க, அந்த ஸ்டாஃப் யார், ப்ரொஃபஸர் யார், ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு பிஎஸ்சியில் பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஜுவாலஜி, அதே மாதிரி எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி ஜுவாலஜி அதில் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கான ப்ராக்டிக்கல் கவுன்சிலிங் கிளாஸஸ் அண்டு தியரி கிளாஸஸ் எந்தெந்த ஜோனில் ரீஜனல் சென்டரில் கண்டக்ட் பண்ணுறாங்க அது ஆஃப்லைனில் போய் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரியுமே இருக்கும். ஸோ அவங்களுக்கான கோர்ஸ் கோடு, அந்த கோர்ஸ் நேமு, எந்த டேட்டு, டைமிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்கிறவங்க அந்தந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்காக பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி அந்த ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்க இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான கிளாஸை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க.